அதிகாரம் 5. உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்த புஸ்தகம் எங்கே இருந்தது? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில். 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது என்ன? புஸ்தகம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று கூறினது யார்? பலமுள்ள ஒரு தூதன். யோவான் எதனால் மிகவும் அழுதார்? அந்த புஸ்தகத்தை திறக்கவும் வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால். நீ அழவேண்டாம் என்று யோவானுடன் சொன்னது யார்? மூப்பர்களில் ஒருவன். யார் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று மூப்பர்களில் ஒருவன் கூறினான். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர். யாரை சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் யோவான் நிற்க கண்டார்? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது எது? அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. எவைகள் பூமியங்கு அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம்? ஆட்டுக்குட்டியின் கண்கள். சிங்காசனத்துமே உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினது யார்? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தது யார்? 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று பாடினது யார்? 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினது யார்? 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும். யாருடைய இலக்கம் 10,000 10,000 ஆகவும் 1000 1000 ஆகவும் இருந்தது? தூதர்கள். ஆமேன் என்று சொன்னது யார்? 4 ஜீவன்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.